ஹலோ வியூவர்ஸ், தினம் தினம் 3 கேள்விகள். அதில் 2வது கேள்வி பார்த்துருவோமா? வாங்க பார்க்கலாம். இதுவும் கூற்று காரணம் தான், ஜிகே கொஷின் தான். சரிங்களா? கூற்று காரணம் பார்த்துருவோமா? கூற்று: தமிழ்நாட்டின் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-2020 ஆண்டு 6% 2024-25 ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்துருவோமா? இது ஒரு முக்கியமாக அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலை திட்டம், உத்தரவாத திட்டம் போன்றவை பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, பார்த்துருவோமா இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்றும் சரி, காரணம் சரி. ஆனால் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. டி தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏயினுடைய சரியான விளக்கம் அல்ல. இதுதான் ஆன்சர். சரி, ஓகே. என்னென்னு ஏதோ தெளிவாக பார்த்துருவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா சரிதான், கூற்று சரி. ஏன்னா பணவீக்கத்தை பற்றி சொல்லுது. இது காரணம் என்ன சொல்கிறாங்க? ஒரு திட்டம் பற்றி சொல்கிறாங்க. திட்டம் பற்றி சொல்கிறனால அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆனால் கூற்று பணவீக்கத்தை பற்றி சொல்கிறனால அந்த காரணம் பணவீக்கத்தை படி இருந்தால் அது விளக்கமாக இருக்கும், கரெக்டான கூற்றுக்கு விளக்கமாக இருக்கும். ஆனால் காரணம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அது இந்த திட்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அது பணவீக்கத்தை பற்றி சரியான விளக்கம் இல்லை. அதனால தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.